அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம், ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் மற்றும் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து நடத்தும் மாதாந்திர இஸ்லாமிய கேள்விகள் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் வருகின்ற மே 1 அன்று இரவு 10 மணி அளவில் நமது யூடியூப் சேனல் வாயிலாக 20 நாட்கள் தொடரப்பட்ட தொடர் பயானிலிருந்து நமது வாட்ஸ்அப் குரூப்பில் கேள்விகள் பகிரப்படும். பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வருகின்ற மே 10 அன்று ஜூம் காணொலி வாயிலாக நடைபெறுகின்ற மார்க்க சொற்பொழிவு மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் பரிசுகள் வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கவும். நண்பனியவர்களே, 24/4/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. கடந்த 19/4/2024 அன்று ஜனநாயக கடமையான வாக்குரிமையை நாம் அனைவருமே என்ன செஞ்சிருக்கிறோம், ஆர்வத்தோடு செலுத்தியிருக்கிறோம். ஓட்டளித்த மக்களை நீங்க 4 வகையாக பார்க்கலாம். ஒரு சாரார் யாருன்னு கேட்டா பிஜேபிக்கே தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா பிஜேபியினுடைய ஆட்சியில தானே நம்ம நாடே முன்னேற்றத்தை சந்திச்சிருக்குது. டிஜிட்டல் உலகமாவே மாறி இருக்குல்ல. அப்ப அவர்களை தவிர வேற யாருக்கு நம்ம ஓட்டு போடுறது? அப்ப நம்ம ஓட்டெல்லாம் மோடிஜிக்கு தான், பிஜேபிக்கு தான் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு ஓட்டளித்த மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் பல மக்கள் எப்படின்னா, பாத்தீங்கல்ல நாடு எந்த அளவு கீழ்நிலைக்கு போயிருச்சு பாத்தீங்கல்ல. மறுபடியும் இப்ப அந்த பிஜேபி வந்துருச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், நாடே நாசமாகி போயிடும். அதனால நாங்க கூட்டணிக்கு தான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், வாக்களிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னொரு சாரார் யாருன்னு கேட்டா, இவனுங்கள்ல எவனுக்கு வாக்களிக்கிறது? அவனும் கல்லாம் இவனும் கல்லாம். அவனும் கேடு கட்டாங்க, இவனும் கேடு கட்டாங்க. இதுல எவன் ஆட்சி பண்ண நம்மளுக்கு என்ன? அப்ப இவனுக்கெல்லாம் நான் ஓட்டு போடுறதே கிடையாது. நான் வழக்கமா நான் எதுக்கு தான் போடுவேன், நோட்டோவுக்கு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட்டோனா என்னன்னா, அதாவது நம்ம இந்த ஓட்டு போட போறோம் பாத்தீங்களா, அதுல அந்த வேட்பாளருடைய புகைப்படம், அவருடைய சின்னம் இருக்கும், நிறைய அப்படி போட்டிருப்பாங்க. லாஸ்ட்ல ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் பக்கத்துல நோட்டோ அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல. அதுல போய் நம்மளுடைய வாக்கை செலுத்துறதுக்கு பேர் தான் நோட்டோவுக்கு வாக்களிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப இந்த முறையை பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்குது, கொலம்பியாவில் இருக்குது, உக்ரைன்ல இருக்குது, பிரேசில்ல இருக்குது, பங்களாதேஷ்ல இருக்குது, பின்லாந்துல இருக்குது, அதே மாதிரி ஸ்பெயின்ல இருக்கிறது. சொல்ல போனா இந்தியாவில் 12வது இடத்துல தான் இந்தியாவே இருக்குது. அதுக்கு முன்னாடி 11 நாடுகள் இந்த நோட்டோங்கிற சிஸ்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த நோட்டோவுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நோட்டோவுக்கு ஏன் வாக்களிக்கிறது கேட்டா, அதாவது எந்த வாக்காளர் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறது வேஸ்ட் தான். அப்ப இவங்களுக்கு ஓட்டு போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக வேண்டிதான் என்ன செய்யறாங்க, அந்த நோட்டோவுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்படியும் சில மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் என்னன்னா, எவன் ஆட்சிக்கு வந்தா நம்மளுக்கு என்னங்க, நம்மளுக்கு என்னதுக்கு தேவையில்லாத வேலை, நாம உண்டு, நம்ம வேலை உண்டு. நான் ஒரு நாள் நான் என்ன செஞ்சது இல்லை, அந்த வாக்குச்சாவடி பக்கம் நம்ம போனதும் இல்லை. அதெல்லாம் சும்மாங்க வேஸ்ட்டுங்க. நம்ம வேலையை பார்க்கட்டும், எவன் வந்தா என்ன, வரான்னு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி வாக்கே அளிக்காதவர்கள் இருக்கிறாங்கல்ல. அதாவது வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க, நோட்டோவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அரிதாக நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. இது இந்த 2 வகையான மக்கள் இருக்காங்கல்ல. 2 வகையான மக்கள்னா, ஏற்கனவே ஆட்சியில இருந்தவர்களே நீடிக்கட்டும் என்பதற்காக வேண்டி ஓட்டு போட்ட மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மாற்று ஆட்சி தான் உருவாகணும் என்பதற்காக வேண்டி ஓட்டளித்த மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்களை நம்ம பாராட்டுறோம். ஏன், அந்த நாட்டு நலன் மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கிறது, நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கிற காரணத்தினாலதான் அவர்களுடைய சிந்தனை ரீதியாக பிஜேபியே இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. அல்லது பிஜேபி வரக்கூடாது, மாற்று கட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டவர்களும் என்ன இருக்குது, அவங்களுக்கு அந்த நல்ல எண்ணம் தான் இருக்கிறது. இந்த 2 மக்களும் பாராட்ட தகுந்தவர்கள். அதே நேரம் இது ஓட்டே போடாம இருக்கான் பாத்தீங்களா, அவனை நல்ல லிஸ்ட்ல நம்ம கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவனுக்கு சமூக அக்கறையும் இல்லை, நாட்டு மேல அக்கறையும் இல்லை. நாடு குட்டிச்சோறானாலும் அவனுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவனுடைய தொழில் தாராளமா நடந்துகிட்டு தான் இருக்குது.
அப்ப இவங்க வந்து சொல்ல போனா சுயநலவாதிகள். இவர்களை நம்ம கருத்துல கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதே நேரம் நோட்டோவுக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா அங்கீகரிக்க தான் செய்யறோம். ஏன்னா நல்லவன் கிடையாது இல்ல, நல்லவன் இருந்தா தான் நம்ம ஓட்டு போட முடியும். அப்ப அவனுக்கும் ஓட்டு போட முடியாது, இவனுக்கும் ஓட்டு போட முடியாது என்று சிந்திச்சுதான் நோட்டோவுக்கு போடுறாங்க. ஆனா நோட்டோவுக்கு போடுற காரணத்தினால நம்மளுக்கு என்ன நன்மை அவங்க யோசிக்கணும் இல்ல. அவங்க 2 பேருக்கு மேல அதிருப்தி, ஆளக்கூடிய கட்சி மேலேயும் அதிருப்தி, எதிர்கட்சி மேலேயும் அதிருப்தி. அப்படிங்கறதுனாலதான் நாம என்ன செய்யறோம், நோட்டோவுக்கு ஓட்டு போடுறோம்னு சொன்னா அந்த நோட்டோவுக்கு ஓட்டு போடுறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை, இல்ல நோட்டோவுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களுக்காவது என்ன நன்மை, அப்படி அவங்க யோசிக்கணுமா இல்லையா? அதுல எந்த விதமான நன்மையும் கிடையாது. ஏனைய நாடுகள்ல சில பக்கம் இந்த நோட்டோ அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க. அது வந்து உபயோகமாக இருக்கிறது. என்ன உபயோகம்? உதாரணமா நோட்டோ வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில வந்து நோட்டோல வந்து வாக்களிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னு கேட்டா, இந்த நோட்டோல தான் அதிகமான ஓட்டு விழுந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் மேல எல்லாம் மக்கள் அதிருப்தியோட இருக்கிற காரணத்தினால இந்த தேர்தலை நாங்க ரத்து பண்றோம், மறுபடியும் நாங்க தேர்தலை வைக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்யணும், வேற வேட்பாளர்களை தான் நிறுத்தணும்னு சொல்லி அப்படி ஒரு கண்டிஷன் எல்லாம் அங்க வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து நோட்டோவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு வைங்களேன், அதுல வந்து ஒரு உபயோகம் இருக்கிறது. நம்ம நாட்டுல என்ன உபயோகம் இருக்குது? உதாரணமா இப்ப 100 ஓட்டு இருக்குன்னு வைங்களேன், 20 ஓட்டு ஆளுங்கட்சி வாங்கிருச்சு, இன்னொரு 20 ஓட்டு எதிர்கட்சி வாங்கிருச்சு, மீதி 60 ஓட்டு உங்க மாதிரியான நபர்கள் கொண்டு போய் இந்த நோட்டோவுக்கு போட்டாங்கன்னு வைங்களேன். அதனால என்ன மாற்றம் வரப்போகுது? அந்த ஓட்டுக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்க போகுதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது நோட்டோல நம்ம 60 ஓட்டு போட்டாலும் சரி, 70 ஓட்டு போட்டாலும் சரி, 2 பேர் இருக்கிறாங்களா, 2 தரப்பு இருக்கிறாங்கல்ல, அவர்கள யாரு 1 ஓட்டு 2 ஓட்டு அதிகமாக வாங்கி இருக்கிறார்களோ அதை வச்சுக்கிட்டு தான் வெற்றியாளர்கள் அறிவிப்பார்களே தவிர, நாம இந்த நோட்டோல போய் ஓட்டு போடுற காரணத்தினால எல்லாம் எந்த விதமான உபயோகமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வழக்கெல்லாம் தொடுத்தாங்க. என்ன வழக்கு? அதாவது இந்த மாதிரி வந்து ஏனைய நாடுகள்ல வந்து இந்த நோட்டோங்கிற சிஸ்டம் இருக்கிறது, அங்க வந்து இந்த நோட்டோல அதிகமான எண்ணிக்கையில வந்து வாக்கு விழுந்துருச்சுன்னு சொன்னா அங்க தேர்தலை ரத்து பண்ணக்கூடிய சிஸ்டம் எல்லாம் இருக்குது. அது மக்களுக்கு உபயோகமாகவும் இருக்குது. ஆனா நம்ம நாட்டில் சும்மா போய் ஓட்டு போடுறது மட்டும்தான் இருக்குது. அதனால எந்த விதமான உபயோகமும் இல்லை, எந்த விதமான மாற்றமும் இல்லைல்ல. அப்ப அந்த நோட்டோல ஓட்டு போடக்கூடியவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லைல்ல. அதுல அதான் நோட்டோல ஓட்டு போடக்கூடியவர்கள் 2 பேருமே கேடு கட்டவேங்கிறக்காக வேண்டிதான் ஓட்டு போடுறாங்க. இவங்களுடைய ஓட்டுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லைல்ல. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணி ஏனைய நாடுகள்ல அந்த நோட்டோவுக்கு வந்து எப்படி ஒரு மதிப்பு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி மதிப்பை நீங்களும் கொடுக்கணும். அப்படியெல்லாம் வழக்கெல்லாம் தொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து சரியான ஒரு தீர்வெல்லாம் என்ன செய்யல, வரவே இல்லை. சரியான தீர்வை நோக்கி எப்ப வருகிறதோ அப்ப நம்ம நோட்டோவுக்கு என்ன செய்யலாம், ஓட்டு போடலாம். இப்ப நம்ம நோட்டோவுக்கு ஓட்டு போடுறதுனால எந்த விதமான உபயோகம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஓட்டு போடாம ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் நீங்களும் ஒண்ணுதான். அதனால எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி இருக்கிறத வச்சுதான் நம்ம எப்பவுமே சிந்திக்கணும். இல்லாத வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. தற்காலிகமா நம்ம யாரை வந்து தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பலவிதமான கோரிக்கைகள் அந்த கட்சிகள்கிட்ட நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். பலவிதமான வேண்டுகோள்கள் நம்ம வைக்கலாம். இப்படி எல்லாம் வைத்து இருக்கிறதுல எவன் வந்து இப்ப வர்றது வந்து ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு பார்த்து நம்ம ஓட்டு போடணுமே தவிர நோட்டோவுக்கு ஓட்டு போடுவதும் உபயோகம் இல்லை, ஓட்டு போடாமல் இருக்கிறது என்ன இல்லை, உபயோகம் இல்லை. இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனா இந்த ஓட்டு போடுதல் என்பது ஜனநாயக கடமைன்னு தானே சொல்றான். எந்த கட்சிக்கு ஓட்டு போறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நாம இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதற்கு நம்ம ஓட்டு போடுறோம் பாத்தீங்கன்னா அது ஒரு சரியான சான்று. அதனால ஓட்டு போடுறதுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே பின்வாங்க கூடாதுங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க. முஸ்லிம்கள்ல சில பேர் ஜனநாயகம் கூடாது, ஓட்டு போடக்கூடாதுன்னு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா உளறிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தனிப்பதிவுல நம்ம என்ன செய்வோம், மார்க்க ரீதியில என்ன விடைங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி.